ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ கேம்ஸ் வந்து எப்படி பிசி லேப்டாப்க்குலாம் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுறீங்க. எபிக் கேம்ஸ்லையும் ஸ்டீம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீ கேம்ஸ் இருக்குது. எபிக் கேம்ஸில் வந்து எப்படி ஃப்ரீ கேம்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு கூகுள் பேஜ் வந்ததுக்கப்புறம் எபிக் கேம்ஸ்னு டைப் பண்ணுங்கள். எபிக் கேம்ஸ்னு கூகுளில் சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸ் அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் வந்து ஃபஸ்ட்டு வரும். இதனுடைய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே போய்க்கிங்க. ஃபஸ்ட்டு வர அஃபீஷியல் லிங்கை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. எபிக் கேம்ஸுடைய அஃபீஷியல் வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ரைட் சைட் டாப் கார்னர்லேயே சைன் இன்னு டவுன்லோட்னு இருக்கும். டவுன்லோடு கிளிக் பண்ணுங்கள். டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா எபிக் இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 177 MBக்கு வந்து டவுன்லோட் ஆகும். டவுன்லோடான அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி எபிக் இன்ஸ்டாலரை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கேட்கும், இன்ஸ்டால் கொடுங்க. எஸ் கொடுங்க. எபிக் கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எபிக் கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஒரு 400 MB, எபிக் இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 MBன்னு வச்சுங்க. டோட்டலாக உங்களுக்கு 600 MB வந்து எபிக் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணவே தேவைப்படும். ஓகே, எபிக் கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைன் கேட்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக் வச்சு சைன்இன் பண்ணலாம், எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட் வச்சு சைன்இன் பண்ணலாம், இல்லை எபிக் கேம்ஸில் ஆல்ரெடி நீங்கள் சைன்அப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு கூட நீங்கள் சைன்இன் பண்ணலாம். ப்ளே ஸ்டேஷன் வச்சுருந்தீங்கன்னா அதனுடைய அக்கௌண்ட் வச்சு கூட சைன்இன் பண்ணலாம். இல்லை ஸ்டீமில் நம்ம அக்கௌண்ட் வச்சுருப்போம்ல அந்த அக்கௌண்ட் வச்சு கூட நீங்கள் சைன்இன் பண்ணலாம். இல்லை ஆப்பிள் அக்கௌண்ட் கூட வச்சு சைன்இன் பண்ணலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் வச்சு உங்களுக்கு சைன்இன் பண்ணி காட்டுறேன். சைன்இன் வித் கூகுள் கொடுக்குறேன். கூகுள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ப்ரௌசர் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கன்னியூ கேட்கும், கன்னியூ கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் ஏதாவது செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ப்ரௌசரில் உங்கள் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். இல்லை நீங்கள் ஏதாவது புதுசாக லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் காட்டும். நான் வந்து என்னுடைய அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌசர்லேயே ஆல்மோஸ்ட் டன்னு கொடுத்து கன்னியூ கேட்பாங்க, கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணிடுங்க. ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஆப்புக்கு வந்தீங்கன்னா ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகிருக்கும். லாகின் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணுங்கள். நான் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரேண்டமாக ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸ் வந்து கேட்கும். இமெயில் அட்ரஸ் கொடுத்ததுக்கப்புறம் எபிக் கேம்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, எபிக் கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணி ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் இருக்கும். ஸ்டோரை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டோரை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஷோ ஆகும். இதில் வந்து கீழே வாங்க. லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ கேம்ஸ் வியூ மோர்னு இருக்கும். அது வியூ மோர் கிளிக் பண்ணுங்கள். வியூ மோர் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எபிக் கேம்ஸுடைய ஃப்ரீ கேம்ஸ் லிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். ஜென்சின் இம்பேக்ட் கேமு, வாலரண்ட் கேமு, வேர்ல்ட் ஆஃப் வார்ஷிப்பு, இந்த மாதிரி ஃபோர்ட் நைட்டு, ராக்கெட் லீக்கு, பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாக ஷோ ஆகும். இது எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா கேமை கிளிக் பண்ணுங்கள். கேமை கிளிக் பண்ணிங்கன்னா கேமுடைய எபிக் கேம்ஸ் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதில் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கெட் இருக்கும். கெட்டை கிளிக் பண்ணுங்கள். கெட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீ கேமாக இருந்தாலுமே ஆர்டர் போட்டு தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் காட்டும். ₹0 தான். ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம் வந்து உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆயிரும். பர்ச்சேஸ் ஆகி எபிக் கேம்ஸ் லைப்ரரியில் வந்து ஆட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வியூ இன் லைப்ரரின்னு காட்டுது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் ஆர்டர். வியூ இன் லைப்ரரி கொடுங்க. இல்லைனா லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லைப்ரரி இருக்கும். அதை கூட கிளிக் பண்ணுங்கள். லைப்ரரி கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வேர்ல்ட்ஸ் ஆஃப் வார்ஷிப் தான் நம்ம கிளிக் பண்ணோமா, அது இங்கே ஷோ ஆகுதா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆப்ஷன் கேட்கும். நீங்கள் எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் பண்ணீங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் கொடுத்தீங்கன்னா கேம் வந்து டவுன்லோட் ஆகி ஓப்பன் ஆயிரும். எபிக் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டாப் ரேட்டட் கேம்ஸு, ஃபால் காய்ஸு, வேலரண்ட் கேமு, இந்த மாதிரி பல கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீயாக இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அது ஒரு வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.